உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற பழமொழிக்கு ஏற்ப நாம் அன்றாடம் பயன்படுத்தும் உணவு வகைகளில் இடம்பெறும் பொருட்களில் உள்ள மகத்துவத்தை பற்றியும் அதில் அடங்கியிருக்கும் மூலிகைகள் குறித்து விவரிக்க வருகிறது இப்பகுதி. நலம் தரும் மூலிகை. மக்கள் வணக்கம். உலக தமிழறிவாளிகளே, நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் நலம் தரும் மூலிகைகளில் தூதுவளைக்கீரையை பற்றி பார்த்தோம். எதற்காக தூதுவளை பயன்படும் என்று பார்த்தபோது, சளி சம்பந்தமான, இருமல் சம்பந்தமான, மூச்சு இரைப்பு சம்பந்தமான நோய்களுக்கு, அந்த நோய்களினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற போது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது தூதுவளைக்கீரை. தூதுவளைக்கீரையை குழந்தைகளுக்கு கொடுப்பார்கள் சளி பிடிச்சிருந்தா, பெரியவர்களுக்கும் கொடுக்கலாம். ஒரு எளிய முறையை சொல்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு தூதுவளைக்கீரை, முள்ளாக இருக்கும், அந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு தூதுவளைக்கீரையை கொண்டு வந்து அதை கொஞ்சம் அருவாமனையிலோ அல்லது கத்தியிலோ இட்டு பொடியாக அரிந்து கொண்டு அதை ஒரு 1/2 லிட்டர் 500 மில்லி தண்ணீரில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து, கூடுமான வரைக்கும் அந்த கஷாயங்கள் செய்கிற போது மட்கலசம் மிகச்சிறப்பு. மண் பாத்திரத்தில் இல்லைன்னா எவர் சில்வர் பாத்திரம் இருக்கிறது போட்டு காய்ச்சி, அந்த 500 மில்லி அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்ட தூதுவளையை காய்ச்சி அதை 125 மில்லியாக சுண்ட வைத்து இதை வடிகட்டி, அந்த வடிகட்டி எடுத்த அந்த கஷாயம் இருக்கிறது, அதனோடு கொஞ்சம் தேன் சேர்த்து கொண்டால் ருசிக்காக நல்லாயிருக்கும். நான் பொதுவாக கசக்காது. அதிலே 2 அவுன்ஸ் அல்லது 1 அவுன்ஸ் அளவுக்கு சிறுவர்களுக்கு கொடுக்கலாம். ஒரு கை குழந்தையாக இருக்கிறது, 6 மாதம் 8 மாதம் குழந்தையாக இருக்குதுன்னா ஒரு தேக்கரண்டி அளவுக்கு கொடுத்தா போகிறோம். ஒரு நாளைக்கு 3 வேளை 4 வேளை கொடுக்கலாம். கொஞ்சம் 5 வயது 10 வயது குழந்தையாக இருக்கிறதுனா 1 அவுன்ஸ் 1.5 அவுன்ஸ் கொடுக்கலாம். பெரியவர்களுக்கு 2 அவுன்ஸ் அல்லது 3 அவுன்ஸ் அளவுக்கு கொடுக்கலாம். அதாவது 90 மில்லி 100 மில்லி அளவுக்கே கொடுக்கலாம். அப்படி இந்த தூதுவளை கஷாயத்தை கையாளுவதனாலே நாம் சளி இருமல் காய்ச்சலில் இருந்து நம்மை காப்பாற்றி கொள்ள முடியும். இப்படி ஒரு பாகம் தூதுவளையில் இருந்து சளி காய்ச்சலுக்கு பயன்படுத்துவார்கள். இந்த சளி காய்ச்சலுக்கு இன்னொரு கீரை இருக்குது, அதனோடு சேர்த்து இதையும் கையாளுவார்கள். அதுவும் பலருக்கும் தெரிந்திருக்கிற கீரை. அதற்கு இருகுரங்கின் கை என்று மருத்துவ பெயர். ஆனால் பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்த பெயர் முசுக்கை. ஏன்னா முசுகம்னா வட சொல்லில் குரங்கு, முசுன்னா இரு குரங்கு கை, இருகுரங்கின் கை என்று அதற்கு ஒரு ஒரு சூசக பெயர் இருக்கும். அந்த முசுக்கை இருக்கிறதே, முசுக்கை சளி காய்ச்சலை எல்லாம் கட்டுப்படுத்துகிற, இரைப்பு நோயை கட்டுப்படுத்துகிற ஒரு சிறந்த மூலிகை. இருமலோடு நெஞ்சில் இரைப்பு சுவாசம் மறுவுகின்ற நீர்த்தோஷம் மாறும் திருவுடையமான முசுக்கை மாமூலி அவ்விலையை தானே அருந்துபவர்க்கு. முசுக்கையினுடைய மாமூலி மிகச்சிறந்த உயர்ந்த மூலிகை. அந்த மாமூலியனை தானே அருந்த பழகி கொண்டால் இருமலுடன் நெஞ்சில் இழுப்பு சுவாசம், இந்த நெஞ்சில் இரைப்பு சுவாசம் இருமல் சளி இத்தனையும் கட்டுப்படுத்துமா. கிராமத்தில் பலருக்கும் தெரியும் முசுக்குன்னா, தெரியாதவர்களே இல்லை. குழந்தைகளுக்கு நெஞ்சில் சளி இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த முசுக்கை இலையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு இலையை பறித்து நன்றாக சுத்தம் செய்துவிட்டு அதை அம்மியில் இட்டு அல்லது கல்வத்தில் இட்டு நன்றாக நசுக்கி அரைத்து பிழிந்து எடுத்த சாறு இது கசக்காது. ஒரு தேக்கரண்டி சாறு குடிக்க கொடுப்பார்கள். 1 வயது 8 மாத குழந்தைகளுக்கு கூட இது கொடுப்பார்கள். ஒரு 2 வேளை 3 வேளை இந்த முசுக்கினுடைய சாரை கொடுத்தா ஏங்கல்னு சொல்லுவாங்க பாரு,
இந்த விலாவை தூக்கி தூக்கி போடுதுன்னு சொல்லுவாங்க இந்த குழந்தைகளுக்கு. உடனே போய் நெபுலைஸ் பண்ணுவார்கள். தேவையில்லாமல் அதை சரி பண்ணுகிற ஆற்றல் இந்த முசுமுசுக்கனுடைய சாருக்கு இருக்கிறது. இந்த முசுமுசுக்க இலையோட சுக்கு மிளகு திப்பிலி அதனோட கொஞ்சம் அதிமதுரம். சுக்கு எவ்வளவு? 2 விரல் கண்ணு அளவு நீளம் சுக்கு, ஒரு 5-6 மிளகு, 10 மிளகுக்கு மேலே போக வேணாம், ஒரு 2 துண்டு திப்பிலி. இந்த சுக்கு மிளகு திப்பிலியை நன்றாக இடித்து அதை ஒரு 500 மில்லி தண்ணீரில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து, இந்த கொதிக்கிற போது அதனோட இந்த முசுமுசுக்க இலை இருக்க அந்த முசுமுசுக்க இலையை நறுக்கி போட்டு மூடி நன்றாக கொதிக்க வையுங்கள். அது கொதித்து சுண்டி ஒரு 125 மில்லி அல்லது 100 மில்லி அளவுக்கு வருகிற போது எடுத்து வடிகட்டி அதனோடு ருசிக்கு கொஞ்சம் பனங்கற்கண்டோ அல்லது கொஞ்சம் தேனோ சேர்த்து அதை குடிக்க கொடுத்தால் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லோருக்கும் சளியையும் சளி காய்ச்சலையும் கட்டுப்படுத்தும். இறப்பு நோய் இருப்பவர்களுக்கு அது ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். சின்ன குழந்தையா இருந்தால் அந்த கஷாயத்தில் ஒரு தேக்கரண்டி 10 ml கொடுத்தா போகிறோம். கொஞ்சம் பெரிய குழந்தைகளாக இருந்தால் 1 ounce கொடுக்கலாம். அதற்கு மேலே பெரியவர்களாக இருந்தால் 2 அல்லது 3 ounce அளவுக்கு குடிக்க கொடுக்கலாம். 2-3 வேளை கொடுத்தா போகிறோம். அந்த நெஞ்சிலே கட்டி இருக்கிற சளியை பிரித்து எடுக்கிற ஆற்றல் இந்த முசுமுசுக்கைக்கு உண்டு. தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.